இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புதினா துவையல், கொத்தமல்லி துவையல், கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யலாம், எப்படி செஞ்சால் டேஸ்ட் இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த 3 துவையலையும் நம்ம பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க, அது மேலே கடாய் வச்சுக்கலாம். அது கூடவே உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணியாச்சு, கூடவே உளுந்து ஆட் பண்ணியாச்சு. உளுந்து நல்லா பொரிட்டோம். இப்போ இது கூடவே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கேன். உப்பு, கல் உப்பு, உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவை. கொஞ்சமாக புளி. புதினா வந்து 2 கட்டு புதினா எடுத்துக்கிறேன் நான். தேங்காய் வந்து 2 பத தேங்காய் யூஸ் பண்ணிக்க. நீங்கள் தேங்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பேன். பாருங்கள், நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் அரைச்சா போதும், ஃபுல்லாக விடணும் அப்படி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சாச்சு. நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு. நான் தாளிக்கல, நீங்கள் தாளிக்கிறதா இருந்தால் தாளித்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் தாளிக்காமல் இது இப்படியே தான் சாதத்துக்கு வந்து துவையெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி துவையல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி துவையலுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வதக்கிக்கலாம். ஒரு கடாயில் கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து பொரிஞ்சோடனே நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து 1.5 கட்டு இருக்கும் கொத்தமல்லி, அந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பத தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு, புளி கொஞ்சம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப வதக்கணும் அப்படின்னு இல்லை, ஓரளவுக்கு பச்சை வாசனை போனால் போதும். இதெல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு பச்சையாக சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. ஓகே, இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறிச்சு. இதை வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கூடவே காஞ்ச மிளகாய் போடுவேன் நான். 3 போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க, மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டேன். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிட்டேன். மீதி கொஞ்சம் கொத்தமல்லி இதில் இருக்குது. நம்ம அதை அரைச்சிட்டு அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் மூடி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சாச்சு. இப்போ மீதி கொத்தமல்லியும் மீதி உள்ளதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுவுமே நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பாருங்க, மசியாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு எண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணத்தில் மாற்றியாச்சு. நீங்கள் வேணும்னா நீங்கள் தாளித்து எடுத்து நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி கட்டியாக இல்லாமல் ஃபுல்லாகவே மசியாக அரைச்சாச்சு. நீங்கள் வேணும்னா இதை தாளித்து எடுத்துக்கலாம். நான் வந்து தாளிக்க போவதில்லை, இது அப்படியே தான் யூஸ் பண்ணேன். நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் துவையல் வந்து அதிகமாகவும் இருக்கும், கெட்டியாகவும் இருக்கும். அது இல்லாமல் தேங்காயும் நல்லது, அதுக்காக தான் தேங்காய் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக இதை தாளிக்கணும். நீங்கள் அரைச்சி எடுத்த பிறகு லைட்டாக நல்லெண்ணெயோ இல்லைன்னா நார்மல் எண்ணெயோ ஊற்றி நீங்கள் தாளித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இது சாதத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ரசம், அதுக்கு வந்து நாங்கள் இதை தான் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ சாதத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஃபனுக்கு அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இதை வந்து இப்போ தேவையான அளவுக்கு வச்சு யூஸ் பண்ணிப்போம். நைட்டு வந்து டிஃபன் ஏதாவது செய்யும்போது கண்டிப்பாக இது காலி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வந்து கருவேப்பிலை துவையல் அரைக்கலாம்.
கடாய் வச்சுக்கோங்க. வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதிலே வந்து உளுந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சு கருவேப்பிலை இப்போ அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கணும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அது கூடவே புளி, கல் உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக மஞ்சள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கருவேப்பிலை வந்து நீங்கள் ரொம்பலாம் வதக்கக்கூடாது. சும்மா பச்சை வாசனை போனால் போதும். இப்போ இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப விட வேணாம். சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ இன்னும் மீதி இருக்க கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அது கூட மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மசியாக அரைச்சாச்சு. இப்போ நல்லா தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக தாளித்து எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் மேலே வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வதக்கினால அந்த கடாயை தான் வச்சுக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணுறேன். நான் வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெயிலையும் இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. இப்போ கடுகு, சீரகம் நல்லா பொரிட்டோம். கடுகு சீரகம் இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சோம்ல அதுவுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணுறது இருந்தால் கூட பண்ணிக்கலாம். நான் தேங்காய் ஆட் பண்ணல. நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணாமல் செஞ்சிங்கன்னா அது கெடவே கெடாது. அதுக்காக தான் தேங்காய் ஆட் பண்ணேன். நம்ம காலையில் செஞ்சால் நைட் வரைக்குமே நல்லாயிருக்கும். மறுநாள் கூட நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை வேறு ஒரு எண்ணத்தில் மாற்றிக்கலாம். கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் உண்மையிலே நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை அதுக்குமே இதை வந்து நம்ம தொட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்யறதுனால டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.